உலகின் மிக முக்கியமான நரம்பியல் நிபுணர் மற்றும் மனநல மருத்துவர் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1900ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 2 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினோயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற சிகாகோவில் பிறக்கிறார். ராய் ரிச்சர்ட் கிரிங்கர் சீனியர். இவருடைய அப்பா ஒரு நியூரோ சைக்காட்ரிஸ்டாக, அதாவது நரம்பியல் மனநல மருத்துவராக இருந்திருக்கிறாங்க. இவருடைய குடும்பம் நல்ல நிலையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. ராய் ஆர் கிரிங்கர் சீனியருக்கு குழந்தை பருவத்திலிருந்தே இவருடைய அப்பா பேசிக் எஜுகேஷன் அடிப்படை கல்வியை வீட்டிலிருந்தே கற்பித்து வந்தாங்க. இதுக்கப்புறமா கரெக்டாக 1905ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியருக்கு 4 வயது இருக்கும்போது, அதாவது ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் ஆகஸ்டில் பிறந்திருந்தனால 1905ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியருக்கு 4 வயது இருந்தது. அப்போ இவருடைய அப்பா இவரை படிக்க வைக்கிறதுக்காக சிகாகோலேயே இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி ஸ்கூலில் இவரை சேர்த்துறாங்க. அங்கே சேர்ந்து ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் இவருடைய ஆரம்ப கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆரம்ப கல்வியின் போதிலிருந்தே பள்ளி பாடங்களை ரொம்ப நல்லா படிக்கக்கூடிய ஒரு பெஸ்ட் ஸ்டூடெண்டாக ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் இருந்து வந்தாங்க. இதுக்கப்புறம் 1910ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 9 வயதில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் இவருடைய ஆரம்ப கல்வியை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவரை மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்காக அதே சிகாகோலேயே இருக்கக்கூடிய ஒரு ஹை ஸ்கூலில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கே சேர்ந்து ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் இவருடைய ஹையர் எஜுகேஷன் உயர்கல்வியை படிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. உயர்கல்வியின் போது சயின்ஸ் அறிவியல் பாடங்களை மிகவும் ஆர்வத்தோட ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் படித்து வந்தாங்க. அதுலேயும் குறிப்பாக பயாலஜி, உயிரியல், கெமிஸ்ட்ரி, வேதியியல், இந்த 2 பாடங்கள் படிக்கிறதுல அதிக ஈடுபாடும் அதிக ஆர்வமும் கொண்டிருந்தாங்க. இந்த நிலையில தான் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை ரொம்ப விரைவாக படிக்க தொடங்குறாங்க. குறிப்பாக ஆக்சலரேட்டட் எஜுகேஷன் ப்ரோக்ராம் மாதிரியான விஷயங்கள் எடுத்து இவர் ரொம்ப வேகமாக படித்து 1915ஆம் ஆண்டுடைய ஆரம்ப காலகட்டத்தில் இவருடைய 14 வயதிலேயே ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் இவருடைய ஹையர் எஜுகேஷனை முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா இவருடைய அப்பா இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக அதே சிகாகோலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோவில் இவரை சேர்த்துடுறாங்க. அங்கு சேர்ந்து 1915ஆம் ஆண்டிலிருந்து ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் இவருடைய அண்டர் கிராஜுவேட் ஸ்டடீஸை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இவர் பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ் பிஎஸ்சி எடுத்து படிக்கிறாங்க. அதில் இவர் 2 சப்ஜெக்ட்ஸ், பயாலஜி, கெமிஸ்ட்ரி, இந்த 2 சப்ஜெக்ட்ஸை தான் மேஜர் சப்ஜெக்டாகவும் எடுத்து இவர் படித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் இவருடைய அப்பா மாதிரியே மருத்துவம் படித்து மருத்துவர் ஆகணும் அப்படின்ற எண்ணம் ஏற்படுது. ராய் ஆர் கிரிங்கர் சீனியருடைய அப்பா ஒரு நியூரோ சைக்காட்ரிஸ்ட், மருத்துவம் படித்த ஒரு நரம்பியல் மனநல மருத்துவர். ஸோ அவர் மூலமாக ஈர்க்கப்பட்டு ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் மருத்துவ கல்வியிலையும் ஆர்வம் காட்ட தொடங்குறாங்க. குறிப்பாக 1917ஆம் ஆண்டிலிருந்தே ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் மருத்துவ பாடத்திட்டங்களையும் படிக்க தொடங்குறாங்க. இதுக்கிடையில் 1919ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 18-19 வயதில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் அந்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோல இருந்து பிஎஸ் இவர் முடிச்சிடுறாங்க. இதுக்கப்புறமா நேரடியாக அதே சிகாகோலே இருக்கக்கூடிய ரஸ் மெடிக்கல் காலேஜ், அங்கே இவர் ஜாயின் பண்ணி டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது ரஸ் யூனிவர்சிட்டியினுடைய ஒரு அங்கம். ஸோ அதனுடைய ரஸ் யூனிவர்சிட்டியோடைய மெடிக்கல் ஸ்கூல் தான் ரஸ் மெடிக்கல் காலேஜ் அப்படின்றது. அங்கே ஜாயின் பண்ணி இவர் டாக்டர் ஆஃப் மெடிசன் படிக்க ஆரம்பிக்கிறாங்க, எம்டி டிகிரி படிக்க ஆரம்பிக்கிறாங்க. மருத்துவ கல்வியின் போது மருத்துவ பாடத்திட்டங்கள், அதான் மெடிக்கல் கரிக்குலமா ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் அனாட்டமி உடற்கூறியல், பிசியாலஜி உடலியல், பெத்தாலஜி நோயியல், மெட்டீரியா மெடிக்கா மருந்துகளினுடைய பண்புகள் குறித்து படிக்கிறது, கிளினிக்கல் மெடிசன் மருத்துவம், சர்ஜரி அறுவை சிகிச்சை, பார்மகாலஜி மருந்தியல் அப்படின்னு இது போன்ற பாடங்கள் எல்லாம் படித்து வந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவருடைய அப்பா மூலமாக நியூராலஜி, நரம்பியல், சைக்காட்ரி, மனநல மருத்துவம் இதையும் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் படித்தாங்க. பின்னர் இறுதியாக 1921ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 20-21 வயதில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை ரஸ் மெடிக்கல் காலேஜில் இருந்து முடிச்சிடுறாங்க. அதாவது 1919 இவர் ரஸ் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ணியிருந்தாலும் 1917 இவர் மருத்துவ பாடத்திட்டங்களை படித்து வந்தாங்க. இதனால தான் 1921ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 21 வயதில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இதுக்கப்புறமா கூடுதலாக இவர் மெடிக்கல் ட்ரைனிங்காகவும் ஃபர்தர் ஸ்டடீஸுக்காகவும், பர்டிகுலராக போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸுக்காக இந்த 1921ஆம் ஆண்டு ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் நேரடியாக
அமெரிக்காவிலேருந்து ஈரோப் வந்து போகிறாங்க. குறிப்பாக ஃபஸ்ட்டு இவர் வந்து ஸ்விட்சர்லாண்டில் இருக்கிற ஜூரிக் அங்கே வந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து நேராக இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன் வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் இங்கிலாந்தில் இருக்கிற லண்டன்லேருந்து ஜெர்மனியில் இருக்கிற ஹாம்பர்குக்கு போகிறாங்க. இப்படி பல இடங்களுக்கு பல கண்ட்ரீஸுக்கு இவர் போய் அங்கெல்லாம் போஸ்ட் கிராஜுவேட் ஸ்டடீஸை மேற்கொண்டு 1922ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் இவருடைய 22 வயதில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து மறுபடியும் அமெரிக்கா திரும்பிடுறாங்க. குறிப்பாக இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற இல்லினாயோடைய குக் கவுண்டியில் இருக்கிற சிகாகோக்கே திரும்பிடுறாங்க. அங்கே திரும்பினதுக்கு அப்புறமா இவருடைய அப்பாட்ட இருந்து நரம்பியல் நியூராலஜி இதை வந்து ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் படித்து வந்தாங்க. அதில் மெடிக்கல் ட்ரைனிங்கையும் எடுத்துக்க ஆரம்பிக்கிறாங்க சிகாகோலே இருக்கக்கூடிய சிகாகோ ஹாஸ்பிட்டலில். அதாவது ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து டாக்டர் ஆஃப் மெடிசன் அப்படின்ற எம்டி டிகிரியை முடித்த உடனே இவர் ஒரு மருத்துவராக நோயாளிகளுக்கு சிகிச்சையெல்லாம் கொடுக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு மருத்துவமனையில் சேர்ந்து தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே அதாவது தேர்ந்த மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கறத பார்த்து பயிற்சி பெறணும். அது இன்டர்ன்ஷிப் அப்படின்றது. அதுக்கப்புறமா ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து மற்ற தேர்ந்த மருத்துவர்களினுடைய மேற்பார்வையின் கீழே நோயாளிகளுக்கு சிகிச்சை கொடுக்கணும். இது ரெசிடென்சி அப்படின்றது. ஸோ அந்த இன்டர்ன்ஷிப் ரெசிடென்சி இது ரெண்டையுமே 1922க்கு பிறகு சிகாகோ ஹாஸ்பிட்டலில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து பண்ணுறாங்க. அதில் குறிப்பாக இவர் வந்து நியூராலஜி சைக்காட்ரி அதாவது நரம்பியல் மனநல மருத்துவம் 2 இதில் பயிற்சி பெறாங்க. ஸோ இவர் வந்து ஒரு நியூராலஜிஸ்ட் நரம்பியல் நிபுணராகவும் சைக்காட்ரிஸ்ட் மனநல மருத்துவராகவும் ஆக முடியும். ஸோ அந்த ஒரு படிப்பை தான் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து மேற்கொண்டாங்க. இதுக்கப்புறம் இவர் வந்து 1924 காலகட்டத்தில் முழுமையான ஒரு நியூராலஜிஸ்டாகவும் சைக்காட்ரிஸ்டாகவும் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து அந்த ஒரு விஷயத்தை அந்த ஒரு தகுதியை குவாலிஃபிகேஷனை பெற்றுறாங்க. இதுக்கப்புறமா ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து இவருடைய அப்பா கூட சேர்ந்து ஆரம்பத்தில் ஒரு நியூராலஜிஸ்டாகவும் சைக்காட்ரிஸ்டாகவும் ஒர்க் பண்ணாங்க. அதுக்கப்புறம் தான் 1925ஆம் ஆண்டு இல்லினாயோடைய குக் கவுண்டியிலே இருக்கிற எவன்ஸ்டன் அப்படின்ற இடம் அங்க இருக்கக்கூடிய நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி அங்க வந்து இன்ஸ்ட்ரக்டர் இன் நியூராலஜி அப்படின்ற பதவி ராய் ஆர் கிரிங்கர் சீனியருக்கு 1925ஆம் ஆண்டு கிடைக்குது. ஸோ இந்த இன்ஸ்ட்ரக்டர் இன் நியூராலஜி அப்படின்னா நரம்பியல்ல கற்பிப்பாளர் பதவி. ஸோ அதை கிடைச்ச உடனே 1925 ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் ஜாயின் பண்ணி இன்ஸ்ட்ரக்டர் இன் நியூராலஜியை அடுத்த 2 ஆண்டு பணிபுரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் 1927ஆம் ஆண்டு இவர் படித்த யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அங்கே ராய் ஆர் கிரிங்கர் சீனியருக்கு ப்ரொஃபஸர் ஆஃப் நியூராலஜி அண்ட் சைக்காட்ரி அதாவது நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ பேராசிரியர் அந்த பதவி இவர் கிடைக்குது. ஸோ இவர் வந்து அந்த குக் கவுண்டியில் இருக்கிற எவன்ஸ்டன் இருந்து மறுபடியும் குக் கவுண்டியில் இருக்கிற சிகாகோ போய் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் நியூராலஜி அண்ட் சைக்காட்ரி நரம்பியல் மற்றும் மனநல மருத்துவ பேராசிரியர் 1927 ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கிடையில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து மில்ட்ரட் அப்படின்ற ஒரு பெண்ணை வந்து திருமணம் பண்ணிக்கிறாங்க. திருமணத்துக்கு அப்புறமா ராய் ஆர் கிரிங்கர் சீனியருக்கும் இவருடைய மனைவியான மில்ட்ரட் கிரிங்கர் இவங்க 2 பேருக்குமே ராய் ரிச்சர்ட் கிரிங்கர் ஜூனியர் அப்படின்னு ஒரு ஆண் குழந்தையும் ஜோன் ரிச்மண்ட் கிரிங்கர் அப்படின்னு ஒரு பெண் குழந்தையும் அப்படின்னு மொத்தமா 2 குழந்தைகள் பிறந்தது. இது ராய் ஆர் கிரிங்கர் சீனியருடைய பர்சனல் லைஃப் தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் 1930 காலகட்டத்தில் நரம்பியல்ல ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், ராய் ஆர் கிரிங்கர் அதாவது ராய் ரிச்சர்ட் கிரிங்கர் தான் இவருடைய பேர். பிற்காலத்தில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் அப்படின்னு இவர் வந்து பெயரிடப்பட்டாங்க. அது காரணம் இவருடைய மகன் பேரும் ராய் ரிச்சர்ட் கிரிங்கர் தான். ஸோ அவர் ஜூனியர் அப்படின்னும் இவர் சீனியர் அப்படின்னும் குறிப்பிடப்படுறாங்க. இதனால தான் இவர் வந்து ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் அப்படின்னு மென்ஷன் பண்ணப்படுறாங்க. ஸோ அந்த பேரில் இவர் வந்து நியூராலஜியில் ரிசர்ச்சும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1933ஆம் ஆண்டு கிரிங்கர்ஸ் நியூராலஜி அப்படின்னு ஒரு புக் எழுதி ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் அந்த புக்கை வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் அதே 1933ஆம் ஆண்டு இவருக்கு சைக்கோ அனாலிசிஸ் அதாவது உளவு பகுப்பாய்வு அதில் ஆர்வம் ஏற்படுது. ஸோ அதில் வந்து ஸ்டடி பண்ணணும் அப்படின்றதுக்காக இவர் யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினாய்ல இருக்கிற சிகாகோல இருந்து நேராக ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாக்கு இவர் போகிறாங்க. அங்கே சிக்மண்ட் ஃப்ராய்ட் அப்படின்ற
தலை சிறந்த உளவு பகுப்பாய்வு நிபுணர் இருந்தாங்க. இவர் தான் ஃபாதர் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ் அப்படின்னு அழைக்கப்படுவாங்க. இந்த சிக்மண்ட் ஃப்ராய்டோடைய வாழ்க்கை வரலாறு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்குறோம். அவர் 1856 1939 வரைக்கும் வாழ்ந்தவர். ஸோ அவரை பார்க்கறதுக்காக 1933 ராயார் கிரிங்கர் சீனியர் வந்து ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னாக்கு இவருடைய ஃபேமிலியோட போகிறாங்க. அங்கே போய் சிக்மண்ட் ஃப்ராய்டு கீழே இவர் வந்து சைக்கோ அனாலிசிஸை 2 ஆண்டுகள் 1935 வரைக்கும் படித்தாங்க. அதுக்கப்புறம் 1935ஆம் ஆண்டு மறுபடியும் ஆஸ்திரியாவில் இருக்கிற வியன்னால இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய இல்லினாய்ல இருக்கிற சிகாகோக்கே இவர் திரும்பிடுறாங்க. யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் நியூராலஜி அண்ட் சைக்காட்ரி பொறுப்பில் ராயார் கிரிங்கர் சீனியர் வந்து தொடர்ந்து பணிபுரிய ஆரம்பிக்கிறாங்க. இந்த காலகட்டத்தில் இவர் வந்து உளவு பகுப்பாய்வு சார்ந்த நிறைய ரிசர்ச்லையும் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இந்த நிலையில தான் 1937 இந்த காலகட்டத்திலலாம் நிறைய கௌரவங்களை இவர் பெற தொடங்கியிருந்தாங்க. குறிப்பாக அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன், அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன், அமெரிக்கன் நியூரலாஜிக்கல் அசோசியேஷன் அவைகளினுடைய மெம்பராலாம் ராயார் கிரிங்கர் சீனியர் தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க. பின்னர் 1939ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர், செகண்ட் வேர்ல்டு வார் ஆனது தொடங்குது. இந்த சமயம் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப்பில் ஒரு ரேங்க் ஆஃப் கர்னல் அப்படின்ற அந்த ரேங்க்ல ராயார் கிரிங்கர் சீனியர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது இராணுவ மருத்துவ படைப்பிரிவு. இது வந்து போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய காயங்கள், அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நோய்கள், அவைகளுக்குண்டான மருத்துவ சேவை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது தான் இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்றது. அதில் நிறைய மருத்துவர்கள், விஞ்ஞானிகள், அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அதில் ராயார் கிரிங்கர் சீனியர் வந்து ஒரு ரேங்க் ஆஃப் கர்னலாக 1939 ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணி இவருடைய ஒர்க் என்னன்னா, இந்த போரில் ஈடுபடக்கூடிய இராணுவ வீரர்கள் அவங்க மனநல பிரச்சனையினால பாதிக்கப்படுவாங்க அதிகம். ஏன்னா எந்நேரமும் போரில் ஈடுபடுறதுனால. ஸோ அவங்களுடைய மென்டல் ஸ்டெபிலிட்டியை கொண்டு வர்றதுக்கும் அவங்கள சரியான நிலையில் அவங்களுடைய மனநல பிரச்சனையை தீர்க்கிறதுக்கும் ராயார் கிரிங்கர் சீனியர் வந்து அந்த கர்னல் அப்படின்ற ரேங்க்ல நியமிக்கப்பட்டாங்க. ஆரம்பத்தில் இவர் வந்து யுனைடெட் ஸ்டேட்ஸில் இருக்கிற ஃப்ளோரிடாவுக்கு 1940களில் அனுப்பப்பட்டாங்க. அதுக்கப்புறமா அங்கிருந்து இவர் வந்து நார்த் ஆஃப்ரிக்காவுக்கு அனுப்பப்பட்டாங்க. அங்கே வந்து ஜான் பேட்ரிக் ஸ்பீகல் அப்படின்னு சொல்லி இன்னொரு மருத்துவர் இருந்தாங்க. இந்த ஜான் பேட்ரிக் ஸ்பீகல் அப்படின்றவரும் ஒரு மனநல மருத்துவர். இவர் 1911ஆம் ஆண்டு பிறந்தவர். ராயார் கிரிங்கர் சீனியரை விட 11 வயசு கம்மி கிட்டத்தட்ட. ஸோ அவர் கூட இணைஞ்சு ராயார் கிரிங்கர் சீனியர் வந்து நிறைய ரிசர்ச்லாம் பண்ணுறாங்க. குறிப்பாக வந்து டிப்ரெஷன்னால மற்ற மனநல பிரச்சனையினால பாதிக்கப்படக்கூடிய இராணுவ வீரர்களுக்கு அந்த மனநல பிரச்சனையை சரி செய்யறதுக்கு உண்டான மருந்துகள், அந்த ட்ரக்ஸை வந்து உருவாக்குறதுக்கு உண்டான முயற்சியில் ராயார் கிரிங்கர் சீனியரும் ஜான் பேட்ரிக் ஸ்பீகல் இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஈடுபட்டு வந்தாங்க. இந்த காலகட்டத்திலெல்லாம் ராயார் கிரிங்கர் சீனியர் வந்து தலை சிறந்த ஒரு நரம்பியல் நிபுணராகவும் மனநல மருத்துவராகவும் மாறி வந்தாங்க. அதுக்கப்புறம் 1945ஆம் ஆண்டு நார்த் ஆப்பிரிக்காவில் இருக்கும்போது ஜான் பேட்ரிக் ஸ்பீகலும் ராயார் கிரிங்கர் சீனியர் இவங்க 2 பேருமே வார் நியூரோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் எழுதி வெளியிட்டாங்க. மேலும் அதே 1945ஆம் ஆண்டு மென் அண்டர் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற டைட்டிலில் ஒரு ரொம்ப பாப்புலரான புக்கு. இது 1945லேயே ஜான் பேட்ரிக் ஸ்பீகல் வந்து ராயார் கிரிங்கர் சீனியர் கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா அதே 1945ஆம் ஆண்டுடைய இறுதி காலகட்டத்தில் 2ஆம் உலகப் போரானது முடிவடையுது. 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர் முடிவடைஞ்சாலும் 1946ஆம் ஆண்டு தான் ஆர்மி, நேவி, ராயல் ஆர்மி மெடிக்கல், அதாவது இந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மி மெடிக்கல் கோர்ப் அப்படின்னு எல்லாமே டிமொபைலைஸ் பண்ணப்பட்டது. ஸோ 1946 தான் நார்த் ஆப்பிரிக்காவில் இருந்து யுனைடெட் ஸ்டேட்ஸுக்கே மறுபடியும் ராயார் கிரிங்கர் சீனியர் வந்து திரும்பினாங்க. இந்த சமயம் சிகாகோலே இருக்கக்கூடிய மைக்கேல் ரீஸ் ஹாஸ்பிட்டல் அங்கே இவர் வந்து ஜாயின் பண்ணுறாங்க 1946. குறிப்பாக அந்த மைக்கேல் ரீஸ் ஹாஸ்பிட்டல் அதனுடைய இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் சைக்கோசோமேட்டிக் அண்டு சைக்கியாட்ரிக் ரிசர்ச் அண்டு ட்ரைனிங் அப்படின்னு ஒரு இன்ஸ்டிடியூட் 1946லேயே இவர் ராயார் கிரிங்கர் சீனியர் வந்து அந்த மைக்கேல் ரீஸ் ஹாஸ்பிட்டலில் நிறுவன உடனே அதே 1946ஆம் ஆண்டு அந்த இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்கோசோமேட்டிக்ஸ் அண்டு சைக்கியாட்ரிக் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் அந்த இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரு டைரக்டராகவும் ராயார் கிரிங்கர் சீனியர் வந்து நியமிக்கப்பட்டு ஒரு கௌரவத்தை பெற்றாங்க. இதுக்கப்புறமா ராயார் கிரிங்கர் சீனியர் வந்து இன்னும் கூடுதலாக நிறைய ரிசர்ச் சைக்காட்ரியில் செஞ்சாங்க. இதே காலகட்டத்தில் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரி அண்டு நியூராலஜி அந்த பொறுப்பிலும் தொடர்ந்து பணிபுரிஞ்சாங்க. பின்னர் இதே காலகட்டத்தில்
இந்த சிகாகோ இன்ஸ்டிடியூட் ஆஃப் சைக்கோ அனாலிசிஸ், இது வந்து சிகாகோ சைக்கோ அனாலிசிஸ் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு அழைக்கப்படும். அதனுடைய ஒரு சூப்பர்வைசரி அனலிஸ்டாகவும் இவர் வந்து நியமிக்கப்பட்ட அந்த பொறுப்பிலையும் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து ஒர்க் பண்ணாங்க. சில ஆண்டுகளுக்கு அப்புறமா 1950 காலகட்டத்தில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து சில முக்கியமான ரிசர்ச் ஒர்க்ஸையும் புக்ஸையும் கூட வெளியிட்டு வந்தாங்க. அடுத்து 1951ஆம் ஆண்டு அந்த சிகாகோலே இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் காலேஜ் ஆஃப் மெடிசன் அதனுடைய கிளினிக்கல் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரி, அதாவது மனநல மருத்துவ பேராசிரியர், அந்த பதவியில் இவர் வந்து நியமிக்கப்பட்டாங்க. மேலும் இவர் ஏற்கனவே ஆரம்பத்தில் இன்ஸ்ட்ரக்டர் இன் நியூராலஜியாக ஒர்க் பண்ண நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, அதே இல்லினாயில் இருக்கிற எவன்ஸ்டனில் இருக்கிறது, அங்கேயுமே இவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரியாக 1951ஆம் ஆண்டு ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் நியமிக்கப்பட்டாங்க. இதுக்கப்புறமா ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து ஒரு முக்கியமான ஒரு புக்கு 1953ஆம் ஆண்டு வெளியிட்டாங்க. அதை வந்து சைக்கோசோமேட்டிக் ரிசர்ச் அப்படின்ற டைட்டிலில் 1953 ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா சைக்கோசோமேட்டிக் கேஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு 1954ஆம் ஆண்டு FP ராபின்ஸ் அப்படின்ற இன்னொரு ஆராய்ச்சியாளர் கூட இணைஞ்சு வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து இன்னும் நிறைய ரிசர்ச் பேப்பர்ஸ்லாம் தொடர்ந்து வெளியிட்டாங்க. குறிப்பாக ஆன்சைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஒரு புக்கு, இதை வந்து H. பேசோவேட்ஸ், அதுக்கப்புறம் H. பெர்ஸ்கி, அதே மாதிரி S.J. கோர்ச்சின், இந்த 3 நபர்கள் கூட இணைஞ்சு 1955ஆம் ஆண்டு இந்த ஆங்ஸைட்டி அண்ட் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற புக்கை ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா 1956ஆம் ஆண்டு அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷன் அதனுடைய ஆர்கைவ்ஸ் ஆஃப் ஜென்ரல் சைக்காட்ரி, அது இன்றைய காலகட்டத்தில் JAMA சைக்காட்ரி அப்படின்னு அழைக்கப்படுது. இது வந்து அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஒரு மெடிக்கல் ஜேர்னல், அதனுடைய ஒரு சீஃப் எடிட்டராக 1956ஆம் ஆண்டு ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து நியமிக்கப்பட்டு இன்னொரு பெரிய ஒரு கௌரவத்தை இவர் வந்து பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1957ஆம் ஆண்டு ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து இன்டகிரேட்டிங் த அப்ரோச்சஸ் டு மென்டல் டிசீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க் எழுதி இவர் வெளியிட்டாங்க. இதுக்கப்புறமா ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து நிறைய கௌரவங்களையும் பெற்றாங்க. அதுக்கப்புறமா நிறைய நோய்கள் குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. குறிப்பாக வந்து இவர் பார்டர் லைன் டெலமா அப்படின்ற ஒரு நோய், அது குறித்து ரிசர்ச் பண்ணாங்க. இந்த பார்டர் லைன் டெலமா அப்படின்றது ஒரு மனப்பிரச்சனை, அதாவது இதை முடிவெடுக்கிறதா அந்த முடிவெடுக்கிறதா இது மாதிரி பிரச்சனை இருக்கக்கூடியது. ஸோ அதுக்கு வந்து அதில் வந்து ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் முக்கியமான ரிசர்ச் பண்ணாங்க. அதனாலையும் இவர் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க ஒரு மனநல மருத்துவராக அறியப்பட்டாங்க. அதுக்கப்புறமா ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து சில நபர்கள் கூட, குறிப்பாக வந்து ஜே மில்லர், அதுக்கப்புறமா வந்து மெல்வின் சாப்ஷின் அப்படின்னு இன்னொரு நபர், அதே மாதிரி இன்னொருத்தர் வந்து ஆர் நன் அப்படின்னு, அதுக்கப்புறமா JC நன்லி, இந்த 4 நபர்கள் கூட இணைஞ்சு த ஃபினாமினா ஆஃப் டிப்ரெஷன்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு 1961ஆம் ஆண்டு ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் எழுதி வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் தொடர்ச்சியாக யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் காலேஜ் ஆஃப் மெடிசனுடைய கிளினிக்கல் ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரி, நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டியோடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரி, அதுக்கப்புறமா வந்து இந்த நான் சொன்ன அந்த சைக்காட்ரி ஆர்கைவ்ஸ் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்ற அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஜேர்னலுடைய சீஃப் எடிட்டர் அப்படின்னு இப்படி பல பொறுப்புகளில் தொடர்ந்து இவர் வந்து பணிபுரிஞ்சு வந்தாங்க. இதுக்கப்புறம் 1967ஆம் ஆண்டு ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து இன்னொரு ஒர்க்கை வந்து எழுதினாங்க. இதை வந்து டோர்டு எ யூனிஃபைடு தியரி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி ஒரு ஒர்க்கு. இதை வந்து 1967ஆம் ஆண்டு இவர் ஹெலன் மெகில் ஹியூஸ் அப்படின்ற ஒரு பெண் ஆராய்ச்சியாளர் கூட சேர்ந்து 1967ஆம் ஆண்டு ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து அதை வெளியிட்டாங்க. ஸோ டோர்டு எ யூனிஃபைடு தியரி ஆஃப் ஹியூமன் பிஹேவியர் அண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ஜெனரல் சிஸ்டம்ஸ் பிஹேவியர் அப்படின்னு சொல்லி தியரி அப்படின்னு இது 1967 வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து இன்னும் 2 நபர்கள், ஒருத்தர் வந்து RC ட்ரை அப்படின்னு, இன்னொருத்தர் வந்து B. வெர்பல். ஸோ அந்த 2 நபர்கள் கூட இணைஞ்சு 1968ஆம் ஆண்டு ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து இன்னொரு முக்கியமான ஒரு புக்கை வந்து வெளியிட்டாங்க. அதை ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து இந்த பிஹேவியர் சம்மந்தமாகவும் சைக்கோசோமேட்டிக் சம்மந்தமாகவும் எழுதியிருந்தாங்க. ஸோ அதை 1968 ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து வெளியிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இதே 1968ஆம் ஆண்டு அந்த நபர்கள், அந்த நான் சொன்ன அந்த B. வெர்பல், அதே மாதிரி RC ட்ரை, அவங்க கூடவே இணைஞ்சு இன்னொரு முக்கியமான ஒர்க்கை கூட ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து வெளியிட்டாங்க. அது வந்து எ பார்டர் லைன் சிண்ட்ரோம் அப்படின்ற டைட்டில் 1968 ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் அந்த ஒரு ஒர்க்கையும் வெளியிட்டாங்க. இது வந்து
எ பிஹேவியரல் ஸ்டடி ஆஃப் ஈகோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு அழைக்கப்படும். அதாவது எ பார்டர்லைன் சிண்ட்ரோம், எ பிஹேவியரல் ஸ்டடி ஆஃப் ஈகோ ஃபங்க்ஷன்ஸ். இதை தான் 1968 அந்த 2 நபர்கள் கூட ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா இவர் வந்து சைக்கோசோமேட்டிக் கான்செப்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக்கு, இதை வந்து இவர் வந்து எழுதி வந்தாங்க. அது 1970களில் எழுதினாங்க. இந்த நிலையில தான் அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷன் அதனுடைய டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் அவார்டு 1972ஆம் ஆண்டு ராய் ஆர் கிரிங்கர் சீனியருக்கு வழங்கப்பட்டது. இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம், 1969ல் இவர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் இல்லினாய் காலேஜ் ஆஃப் மெடிசன், நார்த் வெஸ்டர்ன் யூனிவர்சிட்டி, இந்த 2 யூனிவர்சிட்டிஸில் எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் ஆனாங்க. எமரிட்டஸ் ப்ரொஃபஸர்னால் ஏற்கனவே பணிபுரிஞ்ச பொறுப்பில் தொடர்ந்து கௌரவத்தோட பணிபுரிகிற மாதிரி. அதுக்கப்புறமா ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் அதே 1969ஆம் ஆண்டு சிகாகோலே இருக்கிற யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ ஸ்கூல் ஆஃப் மெடிசன், இது வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோடைய மெடிக்கல் ஸ்கூல், அது வந்து இன்றைய காலகட்டத்தில் பிரிஸ்டன் ஸ்கூல் ஆஃப் மெடிசன் அப்படின்னு அழைக்கப்படுது. ஸோ அதனுடைய ஒரு ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரியா 1969ல் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் நியமிக்கப்பட்டாங்க. அதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1972ஆம் ஆண்டு அமெரிக்கன் சைக்கியாட்ரிக் அசோசியேஷனுடைய டிஸ்டிங்விஷ் சர்வீஸ் அவார்டு இவருக்கு வழங்கப்பட்டது. அதே மாதிரி ராய் ஆர் கிரிங்கர் சீனியருடைய கொலீக்ஸ், அதே மாதிரி இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ், அவங்கெல்லாம் இவரை கௌரவப்படுத்துறதுக்காக மாடர்ன் சைக்காட்ரி அண்ட் கிளினிக்கல் ரிசர்ச் அப்படின்னு ஒரு புக் எழுதி இவரை கௌரவப்படுத்துறதுக்கு 1972ல் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறமா சைக்கோசோமேட்டிக்ஸ் கான்செப்ட்ஸ் அப்படின்னு ஒரு புக்கு 1973ஆம் ஆண்டு ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வெளியிட்டாங்க. அடுத்து 1974ஆம் ஆண்டு யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ அதனுடைய மெடிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் சயின்சஸ் அலுமினி அசோசியேஷன் அவார்டு 1974ஆம் ஆண்டு ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் பெற்றாங்க. அதுக்கப்புறம் 1975ஆம் ஆண்டு சைக்காட்ரிக் ரிசர்ச் சம்மந்தமாக இன்னொரு புக்கை வந்து 1975ல் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து வெளியிட்டாங்க. இதுக்கப்புறம் 1976 இந்த காலகட்டத்தில், அதுக்கு முன்னாடி ஒரு சைக்கோ அனாலிசிஸ் அது குறித்து ஒரு புக்கு 1975ல் இவர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1976ஆம் ஆண்டு இந்த அமெரிக்கன் மெடிக்கல் அசோசியேஷனுடைய ஆர்கைவ்ஸ் ஆஃப் ஜெனரல் சைக்காட்ரி அதனுடைய சீஃப் எடிட்டர் அப்படின்ற பதவியிலிருந்து 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1956ல் ஜாயின் பண்ணாங்க. ஸோ 20 ஆண்டுகளுக்கு பிறகு 1976ல் இவர் விலகினாங்க. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு அப்புறமா 50 இயர்ஸ் இன் சைக்காட்ரி அப்படின்னு ஒரு புக்கு, இதை வந்து 50 இயர்ஸ் இன் சைக்காட்ரி எ லிவிங் ஹிஸ்ட்ரி அப்படின்னு 1979ல் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1980களுக்கு பிறகு, அதாவது இவருடைய 80 வயதுக்கு அப்புறமாவும் கூட ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரியா தொடர்ந்து இவர் வந்து பணிபுரிஞ்சாங்க. இந்த நிலையில தான் சிக்ஸோஃப்ரேனியா அப்படின்னு ரொம்ப சீரியஸான ஒரு மென்டல் கண்டிஷன், அதை குறித்து இவர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. அந்த ரிசர்ச்சின் விளைவாக 1987ஆம் ஆண்டு கிளினிக்கல் ரிசர்ச் இன் சிக்ஸோஃப்ரேனியா அப்படின்ற டைட்டிலில் ஒரு புக்கையே எழுதி ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் 1989ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இவருடைய 89 வயதில் யூனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ ஸ்கூல் ஆஃப் மெடிசனுடைய ப்ரொஃபஸர் ஆஃப் சைக்காட்ரி அப்படின்ற பதவியில் இருந்தும் மற்ற யூனிவர்சிட்டிஸோடைய எமரிட்டஸ் ப்ரொஃபஸர் அந்த பதவிகளில் இருந்தும் முழுமையாக இவர் வந்து ரிட்டையர் ஆயிடுறாங்க. இதுக்கப்புறமா ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்படுறாங்க. இறுதியாக 1993 மே 9 அன்னைக்கு இவருடைய 92 வயதில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ 1993 மே 9 அன்னைக்கு இவருடைய 92 வயதில் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் இறந்து போயிடுறாங்க. இவர் இறந்து போனதுக்கப்புறம் இவருடைய மகனான ராய் ரிச்சர்ட் கிரிங்கர் ஜூனியர் அவரும் வந்து ஒரு சைக்கோ அனலிஸ்ட் ஆனாங்க, ஒரு உளவு பகுப்பாய்வு நிபுணர் ஆனாங்க. அதேமாதிரி ராய் ஆர் கிரிங்கர் சீனியருடைய மகளான ஜோன் ரிச்மண்ட் கிரிங்கர் அவங்க வந்து ஒரு லாயர், வழக்கறிஞர் ஆனாங்க. அதே மாதிரி ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் அவருடைய பேரன் ஒருத்தர் வந்து அவருடைய பேரும் ராய் ரிச்சர்ட் கிரிங்கர் தான். அவர் வந்து இவருடைய மகனான ராய் ஆர் கிரிங்கர் ஜூனியருடைய மகன். அவர் 1961ல் பிறந்தவர். அவர் வந்து ப்ரொஃபஸர் ஆஃப் ஆந்த்ரோபாலஜியா இன்னைக்கு வரைக்குமே வந்து ஒர்க் பண்ணி வராங்க, உயிரோடு இருக்கிறாங்க. அவர் வந்து நிறைய அவருடைய கிராண்ட் ஃபாதர், அதாவது ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் அவருடைய வாழ்க்கையை வந்து அவர் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து வாழ்கிற காலகட்டத்தில் 28 புக்ஸ் எழுதியிருந்தாங்க. 368 ரிசர்ச் ஆர்டிகல்ஸை ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து எழுதியிருந்தாங்க. எல்லாமே வந்து
சைக்காலஜி, அதுக்கப்புறம் வந்து சைக்கோசோமேட்டிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து சைக்கோ அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து இன்னும் கூடுதலாக வந்து நியூராலஜி அப்படின்னு இது போன்ற சப்ஜெக்ட்ஸில் இவர் வந்து எழுதியிருந்தாங்க. ஸோ இன்னைக்கு வரைக்கும் இவர் இறந்து இவ்வளோ ஆண்டுகளுக்கு பிறகும் கூட ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து அமெரிக்க சைக்காட்ரியில் ஒரு பயணியராக, அதாவது அமெரிக்க மனநல மருத்துவத்தில் ஒரு முன்னோடியாக இவர் வந்து அறியப்படுறாங்க. அதேமாதிரி சைக்கோசோமேட்டிக்ஸ் அந்த ஃபீல்டோடைய ஒரு பயணியராகவும் ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இப்பேற்பட்ட ராய் ஆர் கிரிங்கர் சீனியர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.